வணக்கம் ராகுலே. தற்பொழுது அமெரிக்காவுக்கு வருகை வந்திருக்கும் இலங்கை கில்லர் மஹிந்த ராஜபக்ச அவர்களை போர்க்குற்றம் சார்பாக கைது செய்வதற்கான நடவடிக்கையில் நாடாளுமன்ற தமிழரசின் பிரதமர் மேதகு ருத்ரகுமார் அவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். அவருடைய அணிகள் தற்பொழுது நீதிமன்றத்துக்கு நின்று அவரை கைது செய்து முகமான வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்தும் அவர் அங்கு நிற்பதாக நாடாளுமன்ற சங்கத்தினுடைய பிரதிநிதிகள் நமக்கு தெரிவித்திருக்கிறார். அந்த வகையில் தற்பொழுது போர்க்குற்றங்கள் இனப்படுகொலையின் சார்பாக இருக்கக்கூடிய நாடாளுமன்ற அமைச்சர் அவர்களே வணக்கம். வணக்கம். அதாவது தற்பொழுது சற்று முன்னர் அமெரிக்காவிலே மஹிந்தாவை கைது செய்வதற்கான நடவடிக்கையில் தமிழக பிரதமர் ருத்ரகுமார் அவருடைய அணிகள் ஈடுபட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இது தொடர்பான விரிவான செய்திகளை தர முடியுமா? ஆமா, நிச்சயமாக. இன்று சற்று முன்னர் தான் அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இது அமெரிக்காவில் உள்ள நியூயார்க் நீதிமன்றத்தில் தற்சமயம் இந்த வழக்கு பதிவாக இது முக்கியமாக கர்னல் ரமேஷ் அவர்களின் மனைவியார் சார்பாக நமது பிரதமர் அவர்கள் ஆஜராகி இந்த வழக்கை மேற்கொள்ள உள்ளார். தற்சமயம் நாம் எதிர்பார்த்தது ராஜபக்ச அவர்கள் உடன் நடத்தும் சந்திப்பின் போது இந்த பிடியான ஆணையை வழங்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கும் என்று. ஆனாலும் எதிர்பார்க்காத விதத்தில் அவர் அதனை யுஎனில் பேச முன்னரே கிளின்டன் அவர்களை சந்தித்ததால் அது முடியாமல் போயிருந்தது. ஆனாலும் நாம் எதிர்பார்க்கின்றோம் அவர் யுஎன் ஐநா சபையில் பேசியதற்கு பின்னரும் அமெரிக்காவில் அவர் இருப்பார் என்றும் அந்த கட்டத்தில் நம்மால் இந்த பிடியாணையை வழங்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் தற்சமயம் தென்படுகின்றது. என்றாலும் இதற்கு பணம் மிக அதிகமாக அந்த முயற்சியிலும் நாம் தற்சமயம் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம். இதற்கான செலவுகளை நாம் சரிப்படுத்துவதற்கான முயற்சியிலும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்றால், பலஸ்தீனிய தலைவர் நாளை ஐநா தமது தனிநாட்டை பிரகடனப்படுத்தும் போது எமது தமிழீழ மக்கள் ஐநாவுக்கு வெளியில் எமது தமிழீழ கோரிக்கையை நிலைநாட்டும் போது இலங்கை அரசு தலைவருக்கு எதிராக நாடு கடந்த தமிழீழ அரசின் பிரதமர் அவர்கள் வழக்கு தாக்கல் செய்யப்படுவது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு மைல்கல்லாகவே நாங்கள் பார்க்கின்றோம். இது நமது மக்கள் அனைவரும் இதற்கான முழு உதவிகளையும் நமக்கு வேண்டும். இங்கிலாந்துக்கு ராஜபக்ச வரும்போது அவரை எப்படி நாம் எல்லோரும் ஒன்று நின்று அவரை நாடு திரும்பி போக வைத்தோமோ, இந்த முறை அதை விட மிக கடித்தனமாக நாம் வேலை செய்து ஏழுமாயின் அவரை அமெரிக்காவில் வைத்தே கைது செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றதா என்று கூட நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்றுதான் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். தற்பொழுது கூறப்பட்டிருக்கிறது, நியூயார்க் நகரிலே யுஎனுடைய கட்டுப்பாடுகள் அவருடைய பலத்த பாதுகாப்புகள் தான் கில்லர் மஹிந்த அவர்கள் இருப்பதாகவும், அந்த சூழலில் அவரை கைது செய்ய முடியாத ஒரு வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இது உங்களுடைய பார்வை என்ன? நிச்சயமாக எப்பவும் சட்டத்தில் ஓட்டைகள் நிறைய உள்ளன. இந்த விதத்தில் பிரதமர் திரு ருத்ரகுமார் அவர்கள் முன்பு ஒரு வழக்கில் கூட ஈடுபட்டிருந்தார். தமிழீழ விடுதலை புலிகளை தடை செய்வதற்கு எதிரான வழக்கில் கூட, அந்த வழக்கில் கூட அவர் வெற்றி ஈட்டியிருந்தார். சட்டத்தில் உள்ள ஓட்டைகளை பயன்படுத்தி வெற்றி ஈட்டியிருந்தார். ஆனாலும் உயர் நீதிமன்றத்துக்கு அந்த வழக்கு சென்ற போது அவர்கள் கூறியிருந்தார்கள், உங்களது ஆர்கியூமெண்ட், உங்களது வாதம் சரி, ஆனால் இங்கு ஒரு அரசியல் முடிவென்றபடியால் தம்மால் ஒன்றும் செய்ய முடியாது என்றுதான் அந்த வழக்கு வந்தது. அதே மாதிரி தற்சமயம் கூட நாங்கள் இந்த வழக்கை ஒரு கோணத்தில் தான் நாம் கொண்டு செல்ல உள்ளோம். அந்த கோணம் என்னவென்றால், ஒரு போர்க்குற்றவாளியாக இருந்து கொண்டு அவர் யுஎனுக்கு வந்தால் கூட யுஎனின் இன்விடேஷனில் அவர் அந்த நாட்டுக்கு வந்திருந்தால் கூட அவரை கைது செய்யலாம் என்ற ஒரு கோணத்தில் தான் இந்த வழக்கை இருக்கின்றோம். இன்னும் ஒரு கேள்வி இறுதியாக கூறுகிறது, நாளை மதியம், அதாவது அமெரிக்கா நேரம் உள்ளூர் டைம் 1 மணி அளவுக்கு முன்னதாக அவர் நாட்டை விட்டு மஹிந்த ராஜபக்ச வெளியேறி விடுவார் என்ற ஒரு கருத்து பரவலாக அடிபடுகிறது. அதற்கு முன்னர் அவர் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்பா அல்லது அவரை அந்த நாட்டை விட்டு வெளியேறுவதற்கான தடை உத்தரவுகள் பிறப்பிற்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கிறதா?
அது தற்சமயம் நம்மால் ஒன்றும் கூற முடியாது. அது நாம் பொறுத்திருந்துதான் நாம் அதை பார்க்க வேண்டும். நாங்கள் மக்களுக்கு பொய்க்கருத்துக்களை தற்சமயம் கூற நாம் விரும்பவில்லை. பொறுத்திருந்து பார்ப்பதுதான் நல்ல பொறுத்துதான் இருக்கும் என்று நான் எமக்கு கிடைத்த தகவல்களின்படி அவர் சனிக்கிழமை நாடு திரும்ப உள்ளதாகத்தான் எமக்கு கிடைத்த தகவல்களின்படி இருக்கின்றது. ஆனாலும் தற்சமயம் நாம் அவருக்கு எதிரான ஒரு வழக்கை தொடர்ந்தபடியால் அவர் சில வேளைகளில் அந்த யுஎனில் பேசிவிட்டு நேரடியாக இலங்கை திரும்பக்கூடிய சம்பவங்களும் உள்ளது. நாம் இதற்கு முழு முயற்சிகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் இதை அறிந்து கொள்வதற்காக. மிக்க நன்றி ஐயா. இதுவரை நேரம் இந்த சாமன வேளையிலும் நம்முடன் தொடர்பு கொண்டு இந்த செவியினை வழங்கியமைக்காக நன்றி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம் ஐயா. நன்றி.